வணக்கம் நண்பர்களே, வெல்கம் நம்ம சேனல் சிசிஎஃப். இந்தியா வர்சஸ் மலேசியா 2025 அண்டர் 19 T20 வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே பாத்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்சை டாமினேட் பண்ணிட்டாங்க. எப்படி வெஸ்ட் இண்டீஸ் வந்து அடிச்சு நொறுக்குனாங்களோ அதே மாதிரி மலேசியாவும் வந்து பாத்தீங்கன்னா தும்சம் பண்ணிட்டாங்க தாங்க சொல்ல முடியும். ஸோ டாஸ் இன் பண்ணி போலிங் எடுத்தாங்க. 31க்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க மலேசியாவை. ஸோ மலேசியாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ரொம்ப புவரா இருந்ததுங்க. ஈவன் அண்டர் 14 கிரிக்கெட் பசங்க கூட பெட்டரா விளையாடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கிரிக்கெட் வந்து ரொம்ப 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 புவரா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். பட் இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் கிரிக்கெட் தான் வந்து காமிப்பாங்க. அந்த வகையில இந்தியன் உமன்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. We have to give huge credit to வைஷ்ணவி சர்மா. டெபியூ மேட்ச்லயே ஹேட்ரிக் எடுத்தாங்க. ஹேட்ரிக் மட்டும் இல்லாமல் 5 விக்கெட்ஸும் எடுத்தாங்க. இன்னொரு பக்கம் ஆயிஷி சுக்லா அவங்களோட ஃபார்மை கண்டினியூ பண்ணி அவங்க சூப்பரா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல டப்புன்னு முடிச்சு விட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. த்ரிஷா ஓப்பனிங்ல செம காட்டினாங்க. சோ இந்த இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வேற. சோ நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்காவோட மோத போறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.